அண்மைச் செய்தி. மதுரை மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் 5ஆம் வகுப்பு மாணவர் மாடியிலிருந்து தவறி விழுந்து படுகாயமடைந்திருக்கிறார். 10 வயதான மாணவர் அகிலன் நண்பர்களுடன் மாடியில் விளையாடிக் கொண்டிருந்த போது தவறி விழுந்து படுகாயமடைந்திருக்கிறார். அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மணிகண்ட பிரபு. மணிகண்ட பிரபு, 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் பள்ளியின் மாடியிலிருந்து தவறி விழுந்திருக்கிறார். பள்ளி இவ்வளவு அலட்சியமாக எப்படி செயல்பட்டது? அங்க இருக்கக்கூடிய பெற்றோர்கள் என்ன கோரிக்கை வைக்கிறாங்க? அருணா, மதுரை பழங்காநத்தம் பகுதியில் இருக்கக்கூடிய மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் முத்துப்பட்டியைச் சேர்ந்த 10 வயதான அகிலன் என்ற மாணவன் நேற்று குழந்தைகள் தின விழா என்பதால் ஆசிரியர்கள் அந்த மாணவனை உயரம் சற்று குறைவாக இருக்கக்கூடிய பக்கவாட்டு சுவர் கொண்ட மாடியில் விளையாட அனுமதி இருந்திருக்கின்றனர். இந்த நிலையில்தான் அந்த மாணவன் தவறி விழுந்து தற்போது உயிருக்கு ஆபத்தான நிலையில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். பெற்றோர்கள் ஆசிரியர்களினுடைய கவனக்குறைவால் தான் இந்த விபத்து மாணவனுக்கு இவ்வாறு நடந்திருப்பதாக கூறி அதிகாரிகளையும் காவல்துறை அதிகாரிகளோடு வாக்குவாதத்திலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். இங்கே மாணவர்களுடைய உறவினர்கள் இருக்கிறார்கள், அவர்களிடம் பேசலாம். அம்மா வணக்கம். பையனுக்கு என்ன நடந்துச்சு, என்ன சொல்றாங்க பள்ளியில? சார், ஸ்கூல்ல பிள்ளைங்க நேத்து 2 மணிக்கு இந்த இது நடந்திருக்கு சார். குழந்தைய பிள்ளைங்க இப்போ இங்க விசாரிக்கும் போது ஸ்கிப்பிங் விளாண்டான் அப்படின்னு சொல்றாங்க. குழந்தைங்க கிட்ட கேட்கும் போது பால் வச்சு விளாண்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொருத்தர் பக்கத்துல விசாரிக்கும் போது அவன் கண்ணை கட்டி விளாண்டான் அப்படின்னு சொல்றாங்க. சரியான தகவல் பேரண்ட்ஸுக்கு இன்னும் இது வரைக்கும் கொடுக்கல. நேத்து ஹாஸ்பிட்டல்ல ஆம்புலன்ஸுக்கு அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தகவல் கொடுத்தாங்க. நாங்க ஆம்புலன்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஹாஸ்பிட்டலுக்கே போனோம். என் குழந்தைய ஸ்கூல்ல நாங்க பார்க்கல, ஹாஸ்பிட்டல்ல போய் தான் பார்த்தோம். இப்ப வரைக்கும் நேத்து 8 மணிக்கு நைட்டு 8 மணிக்கு தான் என் குழந்தையவே நாங்க கண்ணுலே பார்த்தோம். அப்ப இருந்து இப்ப வரைக்கும் என் பிள்ளை கான்சியஸ் இல்லாம தான் இருக்கான். மூச்சு குழாயில அவன் சாப்பிட்ட சாப்பாடு அடைச்சிருக்கு அப்படின்றதுனால செயற்கை இது கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அந்த ஸ்கூலுடைய அந்த மேல் மாடியில பக்கவாட்டு சுவர்லாம் உயரம் குறைவா இருக்கு, அதனாலதான் பையன் கீழே விழுந்தாரு. நீங்க பாத்தீங்களா? அதனாலதான் இது ஒவ்வொரு தடவையும் குழந்தைங்க வீட்டுல சொல்லுவாங்க. நாங்களும் ஒவ்வொரு தடவையும் பேரண்ட்ஸ் மீட்டிங் வர்றப்பெல்லாம் சொல்லுவோம், குழந்தைங்களுக்கு அந்த பாதுகாப்பான செவர் கிடையாது, கைப்பிடி செவர் போடுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் நாங்க சொல்லியிருக்கோம். இது வரைக்கும் சொன்னதே இல்ல சார். அவங்க சொல்றாங்க 20 கோடி ரூபாய் நாங்க அதுக்காக ஒதுக்கி இருக்கோம் சொல்றாங்க. 20 கோடிக்கு தகுந்த மாதிரியான கட்டடம் இது கிடையாது சார். எதுவுமே அது சுத்தபத்தம் கிடையாது. பிள்ளைங்களுக்கு தேவையான டீச்சர்ஸ் 30 பிள்ளைங்கள ஒரு டீச்சர்ஸ் பாக்குறாங்க, 60 பிள்ளைங்கள 2 கிளாஸையும் சேர்த்து நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. டீச்சர்ஸோட கவனக்குறைவுனால என் பிள்ளை நேத்து கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்ததுனால இன்னைக்கு அவன் உடம்பு முடியாம இருக்கிறான். அதுக்கு தகுந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் அரசாங்கம் எடுக்கணும், கண்டிப்பா எடுக்கணும். என் பிள்ளை நல்லபடியா எங்க கிட்ட வரணும். இனிமேலும் எங்களை மாதிரி என் பிள்ளைக்கு வந்த மாதிரி எந்த குழந்தைங்களுக்கும் வரக்கூடாது. கட்டடம் நல்லபடியா இருக்கணும். இந்த மாதிரி நாங்க பண்றோம் அப்படின்றதுக்காக என் பிள்ளை நாளைக்கு இதே ஸ்கூலுக்கு தான் வருவோம். அந்த பிள்ளைய கார்னர் பண்ணக்கூடாது யாரும். என் பிள்ளைய பாதுகாப்பா இந்த ஸ்கூலை இவங்களை நம்பிதான் நாங்க அனுப்புறோம். என் பிள்ளைகளுக்கான உண்டான பாதுகாப்பை இவங்க தான் எங்களுக்கு கொடுக்கணும். கார்த்திகா, நீங்களே கேட்டிருக்கலாம், இந்த பள்ளியில் கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இருக்கிறார்கள். ஆனால் பாதுகாப்பில்லாத அந்த பக்கவாட்டு சுவர் என்பது தொடர்ச்சியாக அப்படியே தான் இருக்கிறது. நேற்று அந்த மாணவன் விளையாடும் போது கண்ணை கட்டி விளையாண்டாரா, ஸ்கிப்பிங் விளையாண்டா என்கிற எந்த ஒரு சரியான தகவலையும் பெற்றோர்களுக்கு தெரிவிக்கவில்லை. முழுக்க இது அரசு பள்ளி ஆசிரியர்களினுடைய அலட்சியத்தால் நிகழ்ந்திருக்கிறது. இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், மாணவனுக்கு சிறப்பான சிகிச்சை அளிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி தற்போது இந்த பள்ளியை முற்றுகையிட்டு பெற்றோர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கார்த்திகா. மணிகண்ட பிரபு, அந்த பாதுகாப்பில்லாத மாடி குறித்து அந்த பெற்றோர் சொன்னதை நம்ம கேட்டோம். ஒவ்வொரு தடவையும் இது குறித்து அவங்க நிறைய கூட்டங்கள்ல பேசி இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இது குறித்து மாநகராட்சி எந்த நடவடிக்கையும் எடுக்கலையா? தற்போதைக்கு மதுரை மாநகராட்சி ஆணையாளர் தினேஷ்குமாரிடம் நாம் கேட்டபோது பள்ளியில் என்ன நடந்தது என்பது குறித்து மாநகராட்சி கல்வி அலுவலர் விசாரணை நடத்த உத்தரவிட்டிருப்பதாகவும், தற்போதைக்கு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் மாணவனுக்கு உயர்தர சிகிச்சை அளிப்பதற்காக மருத்துவமனை முதல்வர் RMO ஆகியோரிடம் பேசியுள்ளதாகவும், தற்போது மருத்துவமனையில் மாணவன் சிகிச்சை பெற்று வருவதால் விசாரணை என்பது ஒருபுறம் நடக்கிறது. தவறு நடந்திருந்தால், ஆசிரியர்களினுடைய கவனக்குறைவு இருந்தால் கண்டிப்பாக அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார். இருப்பினும் இந்த பள்ளியில் போதுமான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதுதான் இந்த பெற்றோர்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. கார்த்திகா. மாநகராட்சி தரப்பிலிருந்து கண்டிப்பாக இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்ட பிரபு.